தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்க சரக்ஸ் என்ன நேரம் வந்துறியல என்ன எப்படினா எடுக்குது ஐயோ முருகா. நான் சாந்தினி பேசுறேன். சாந்தினிமா எந்த சாந்தினினா மணிகண்டன் கேஸ் பாத்தீங்களே, ரொம்ப சிறப்பா பாத்தீங்களே, அந்த சாந்தினி தான் நான் பேசுறேன். இல்லம்மா நான் இல்லம்மா. அது நீங்க தான் சார் பாத்தீங்க, போய் சொல்லாதீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் மீது திரைப்பட துறை நடிகை சாந்தினி தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றியதாக காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பின் மணிகண்டன் தரப்பில் ஜாமீன் கேட்டு பலமுறை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு பின்பு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணிகண்டன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது நடிகை சாந்தினி புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நடிகை சாந்தினி முன்னாள் அமைச்சர் மணிகண்டனின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து மிரட்டல் விடுப்பதாகவும் அவரது வீட்டில் உருண்டை வீசப்பட்டதாகவும் புகார் அளித்துள்ளார். மேலும் மணிகண்டன் தனக்கு ராஜ்யசபா MP சீட் கிடைப்பதாக கூறி தனது வாழ்வாதாரத்தை கவனித்துக் கொள்வதாகவும் சொத்துக்கள் தருவதாகவும் வாக்குறுதி அளித்து மீண்டும் நம்ப வைத்து மோசடி செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நடிகை சாந்தினி பிப்ரவரி மாதம் மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். மாநில மகளிர் ஆணையம் முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு 2 முறை சம்மன் அனுப்பியும் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்நிலையில் 2வது முறையாக ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது மணிகண்டன் தரப்பு வழக்கறிஞர்கள் விசாரணையில் தகராறில் ஈடுபட்டதாகவும் நடிகை சாந்தினியை மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. ஏற்கனவே திருமண ஜோடி வழக்கில் கைது செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட மணிகண்டன் மீது இந்த புதிய குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஓகே உங்க சரக்ஸ் என்ன நேரம் வந்துறியல என்ன எப்படினா எடுக்குது ஐயோ முருகா. என்னது என்ன எப்படி நேரம் வந்துறியல? சரி ஓகே. அதே இல்ல நான் எடுத்துக்கிறேன். என்ன நீங்க போட்டோ எடுப்பீங்களா? அதான் சும்மா சொல்றேங்க. அதானே நீங்க எடுக்காம இருக்கனால நான் என்னத்தை எடுக்க போறேன். அத ரெண்டு சொல்ல புடிங்கி வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கோங்கண்ணே. ரூம சாத்திட்டு செல்ல புடிங்கிட்டு கொடுங்க ராமலகன். ஹலோ, கால் பண்ணி யாரு? இது இன்ஸ்பெக்டர் மருது பாண்டியில. ஆமா நீங்க? நான் சாந்தினி பேசுறேன். எந்த சாந்தினிமா? எந்த சாந்தினினா மணிகண்டன் கேஸ் பாத்தீங்களே, ரொம்ப சிறப்பா பாத்தீங்களே, அந்த கேஸுக்கு அந்த சாந்தினி தான் நான் பேசுறேன். இல்லம்மா நான் இல்லம்மா. அது நீங்க தான் சார் பாத்தீங்க, போய் சொல்லாதீங்க. குரு கிட்ட காசு வாங்கிட்டு நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் இல்ல. மலேசியால உங்க வீட்ல ஆமா உங்க காரை உடைச்சல. ஆமா அது அவங்க நாங்க இருக்கல அமைச்சர் மணிகண்டன் நான் தான பண்ண சொன்னாரு. உங்க வீட்ல ஆமா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.